ஸோ இன்னைக்கு நம்ம வள்ளல் பெருமானாரை பற்றி வள்ளல் பெருமான் சொன்ன ஞான உபதேசங்களை கருத்துக்களை பற்றி நம்ம சிந்திக்க போகிறோம், பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் ஒரு கருத்தை உங்கள் எல்லாருக்கிட்டையும் சொல்ல விரும்புகிறேன். எப்பயுமே நம்ம எந்த ஒரு குரு மகான்கள், எந்த ஒரு ஞானிகள், இல்லை எந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் நம்ம பேச தொடங்கும் பொழுது, இல்லை அந்த இடத்துல அந்த மாஸ்டர்ஸோட, அந்த குருவோட சாநித்தியம் சொல்லுவாங்க, அந்த பிரசன்ஸ் சொல்லுவாங்க. அது எப்பயுமே நீங்க நம்மளுடைய இந்தியாவில் இந்த ஞான பரம்பரையில பார்த்தீங்கன்னா, கோவில்ல போய் இறைவனை கர்ப்ப கிரகத்துல வணங்குறத கூட மரியாதையும் பக்தியும் அந்த அமைதி எங்க தருவாங்க அப்படின்னா, அந்த சத் சங்கத்துல தான் தருவாங்க. இப்ப நம்ம கோவிலுக்கு போறோம், 1 நிமிஷம் 2 நிமிஷம் கண்களை மூடி வழிபாடு இல்லை தொழுதுட்டு வந்துடுறோம். ஆனா சத் சங்கத்துல நம்ம 1 மணி நேரமோ இல்லை 6 மணி நேரமோ அங்க இருக்கிறோம். அங்க அந்த கருத்துக்களை பேசுறோம். உண்மையிலேயே இப்ப நான் இங்க உட்கார்ந்து ஜானகிராமன் அப்படின்ற ஒரு நபர் பேசுறதா நீங்க நினைக்கலாம், இல்ல நானே கூட அப்படி நினைச்சுக்கலாம். நான் தான் பேசுறேன், நான் ரொம்ப நல்லா பேசுறேன், நானும் நினைச்சுக்கலாம், நீங்க நினைச்சுக்கலாம். ஆனா அது உண்மை கிடையவே கிடையாது. வள்ளலார் ஐயாவே சொல்றாரு, எங்கெல்லாம் சத் சங்கம் நடக்குது, எங்கெல்லாம் சத் சங்கம், எங்கெல்லாம் வள்ளல் பெருமானாரை பற்றியும் அந்த கருணையை பற்றியும் எங்கெல்லாம் பேசுறாங்களோ அங்க நான் இருக்கிறேன் அப்படின்ற. அப்ப நம்ம இங்க இருக்கும் பொழுது இன்றைய ஒரு அரை நாள், ஒரு 3 மணி நேரம் நம்ம கவனமா, வள்ளலார் ஐயா இங்க இருக்காரு, வள்ளல் பெருமானார் இங்க இருந்து இந்த ஜானகிராமன் அப்படின்ற உடம்பு வழியா பேசுறாரு, உங்களோட தொடர்பு கொள்றாரு. நீங்க அப்படிதான் பார்க்கணும். நானும் அப்படிதான் நினைச்சிருக்கிறேன், நம்மளும் அப்படிதான் பார்க்கணும். இன்னொன்னு, இந்த சத் சங்கத்துக்கே உள்ள ஒரு பெருமை என்னன்னா, நீங்க ஒரு 30 பேர் 40 பேர் 50 பேர் இங்க இருக்கிறோம்னா, சில பேர் நம்ம கேள்வி கேட்போம், நிறைய பேர் கேள்வி கேட்க மாட்டோம். ஆனா மனசுல நீங்க நினைச்சிட்டு வந்திருப்பீங்க. நீங்க கவனிச்சு பாருங்க, நம்ம ஒவ்வொருத்தருக்குமே தனிப்பட்டு நமக்கே சொன்ன மாதிரி இந்த சத்சங்கம். அப்ப அதன் மூலமா இறைவன் என்ன பண்றாரு, உங்களுக்கு இந்த மெசேஜ் கொடுக்கிறார், ஒரு தெளிவை கொடுக்கிறார். இப்ப இங்க வந்திருக்க நிறைய பேர் கூட பாத்தீங்கன்னா என்னோட வயதுல கூட இருக்கலாம், என்னோட கூட திருவருட்பாவை படிச்சிருக்கலாம், நிறைய ஞான கருத்துக்கள் தெரிஞ்சிருக்கலாம். ஆனா நம்ம சத்சங்கத்துல வரும்பொழுது நம்ம இன்னொரு முக்கியமான விஷயம்னா, நம்மளுடைய உள்ளம், நம்மளுடைய இருதயம் திறந்திருக்கும். கற்றது கையளவு நம்ம சொல்லுவோம், அது ஆக்சுவலி அது கூட கிடையாது. ஏன்னா கற்றது கையளவுனா கை பெருசு இல்லையா? நான் சொல்லுவேன், கற்றது கடுகளவு, கற்றது கல்லாதது உலகளவுன்றாங்க. உலகம்னா இந்த உலகம் இல்லை, இன்னும் எத்தனை உலகங்கள் இருக்கோ அதெல்லாம். அப்போ நம்ம கற்றுக்கொண்டே இருக்கணும், ஒரு சனமும் கற்றுக்கொண்டே இருக்கணும், கற்றுக்கொண்டே இருக்கணும். நம்ம தெரிஞ்சிருச்சு, நமக்கு எல்லாமே புரிஞ்சிருச்சு, நான் வள்ளலாரை எல்லாம் படிச்சுட்டேன், தெரிஞ்சிருச்சு அப்படின்னு நீங்க என்னைக்கு நீங்க அந்த மாதிரி ஒரு மனோபாவனையில, மனோநிலையில நீங்க வர ஆரம்பிக்கிறீங்களோ, அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, இந்த பிரபஞ்சமே உங்களுக்கு கற்றுக் கொடுக்கறது நிறுத்தி. இப்ப நான் வள்ளல் பெருமானுடைய வழிபாட்டுல இருக்கிறோம், மார்க்கத்துல இருக்கிறோம், என்னோட குரு வள்ளலார் ஐயா, நாங்க அந்த வழியில தான் போறோம். ஆனால் நான் வேற எந்த மார்க்கத்துல எங்க இந்த ஞான விஷயத்தை பேசினாலும் நான் சத் சங்கத்துல போய் உட்கார்ந்துட்டே இருப்பேன். ஏன் அப்படி உட்காரணும் அப்படின்னா, எல்லாத்தையுமே நம்ம உள்ள வாங்கிக்கணும், எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். பயணிக்கிறது நம்ம ஒரு இதுல பயணிச்சுக்கலாம். நேற்று கூட பாத்தீங்கன்னா நம்ம பிரேமா அம்மா அங்க ஒரு ரமணாசிரமம் சென்டர் கூட்டு போனாங்க, அங்க போய் நம்ம சத் சங்கம் பண்ணோம். ஸோ நான் அங்க போய் உட்காரும் போது எனக்கு வள்ளலார் தெரியும், வள்ளலார் பெருசு, ரமணர் என்ன சொல்லிட போறாரு அப்படின்னு நீங்க போயிட்டோம்னா அது மிகப்பெரிய அகங்காரம். உலகியலா நார்மல் வேர்ல்டுல இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஒரு ஈகோ இருக்கும். சரி, ஆன்மீகத்துல வந்த பிறகு இந்த ஸ்பிரிச்சுவல் ஈகோன்றது அதோட பெருசு.
உன் குரு என் குரு, அவர் பெருசு இவர் பெருசு, எனக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு இந்த மாதிரி எல்லாத்துல இருந்து நம்ம வெளியே வரணும். நமக்கு ஒண்ணுமே தெரியாது. ஏன்னா வள்ளல் பெருமானார் ஒரு பாடல் அருட்பாடல் பாடுறாரு. எல்லாம் தெரிஞ்ச பின்னாடி, எல்லாம் தெரியுதுன்னா நமக்கெல்லாம் இன்னும் ஒண்ணுமே தெரியல, நமக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். எல்லாம் தெரியுதல் அப்படின்னு அவர் எப்படி சொல்ல வரேன்னா, இந்த தேகத்தை ஒளி உடலா மாற்றிட்டார். இந்த தேகத்தை ஒளி உடலா மாத்திருக்காருன்றப்ப நீங்க நினைச்சு பாருங்க, அது எவ்வளவு பெரிய விஷயம். இப்ப நம்ம சரீரத்தை தொட்டு பாருங்களேன், இது ஒரு நம்ம பிசிக்கலா தொட முடியுது. எலும்பு, சதை, ரத்தம், மாம்சத்தால் ஆனது. இப்பேற்பட்ட தேகத்தோ ஒரு ஒளி உடலாக ஆக்கி இருக்காங்க, கருணைய வடிவாக்கி இருக்காங்க. நரை இல்லை, திரை இல்லை, மரணம் இல்லை அப்படின்றப்ப அப்ப அவங்க ஈக்குவல் டு காட் இல்லையா? இறைவனாகவே இருக்கும் பொழுது கூட அவர் பாடல் பாடுறாரு, நாயினும் கடையே. என்ன சொல்றாரு? நாயோட நான் கீழானவன் அப்படின்ட்டு. இப்ப நம்மளை பார்த்து போட நாயின்னு ஒருத்தர் சொல்லிட்டு எப்படி இருக்கும்? யாரை பார்த்து என்ன சொல்ற அப்படின்னா உடனே என்ன பண்றோம்? சண்டை போடுறோம் இல்லையா? ஏன்? நமக்கு எதுவுமே தெரியாததுனால நம்ம எப்ப பாரு ஃபைட் பண்ணிட்டே இருக்கோம். எல்லாம் தெரிஞ்சவங்க என்ன பண்றாங்க? அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. எதுனாலும் நாயினும் கடையும். என்ன சொல்றாங்க? நாயினும் கடையும், ஈயினும் இழிந்தே. என்ன சொல்றாரு? ஈ இருக்கு இல்லைங்களா? ஈயினும் இழிந்தே. அப்புறம் இன்னொரு இடத்துல சொல்றாரு, மருந்தறியே, மணியறியே, மந்திரம் ஒன்றறியே, மதியறியே, விதியறியே. எனக்கு எதுவுமே தெரியலன்ற அந்த இடத்துல அவர் இருந்ததுனாலதான் என்னாச்சு? எல்லாத்தையும் இறைவன் அவருக்கு சொல்லி கொடுத்தார். அவருக்கு போய் புக் எடுத்துலாம் படிக்கல. வள்ளல் பெருமானார் சொல்றாரு, கற்றதும் நின்னிடத்தை, கற்றது நின்னிடத்தில் இறைவன், கேட்டதும் நின்னிடத்தை. அப்ப இறைவன் ஒரு மாஸ்டரா உட்கார்ந்து வள்ளலார் ஐயாவுக்கு சொல்லி கொடுத்திருக்காருன்னா அவருடைய என்னது அன்பு, தயவு, கருணைன்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். வள்ளல் பெருமானார்னாலே யாரு? ஒரு மாஸ்டருக்கும் ஒரு ஐகான் இருக்கு, ஒரு அடையாளம் இருக்கு. பட்டினத்தார்னா ஒரு மிகப்பெரிய துறவி, அப்பர் பெருமானார்னா மிகப்பெரிய ஒரு இறை தொண்டர் இல்லைங்களா? அப்படி ஒருத்தருக்கு இருக்கு. வள்ளல் பெருமானார்னாலே, வள்ளல் பெருமானாரை ஃபாலோ பண்ணாதவங்களுக்கு கூட தெரியும் என்னது கருணைய வடிவானவர். ஆனா அதை தாண்டி அவர்கிட்ட இருந்து ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, தன்னை தாழ்த்தி கொண்டார். தன்னை என்ன பண்ணாரு? எப்பொழுதும் தாழ்த்தி கொண்டார். தன்னை காட்டவே இல்லை. இப்ப நீங்க நினைச்சிருக்கலாம், என்னோட நேற்று ஒரு ஐயா சமீபத்துல, நம்மெல்லாம் வள்ளலார் ஐயா இருக்கும்போது அவர் கூட இருக்கு, இல்லாம போயிட்டோம், இருந்திருந்தா நம்மளாம் கடை தேறி இருப்போம் அப்படின்னு சொன்னேன். நான் சொன்னேன், அவர் கூட இருந்தாலும் நம்ம நாசிலமா தான் சாப்பிட்டு இருப்போம். அவர் கூட இருந்தாலும் நாசிலமா தான் சாப்பிட்டு இருப்போம். அப்ப அவர் மதிக்க மாட்டோம். இப்போ எப்பயுமே பாத்தீங்கன்னா ஒரு குரு அந்த பிசிக்கல் பிரசன்ஸ் போன பின்னாடி தான் அவரை போட்டுறது, புகழ்றது எல்லாம். உண்மையிலேயே அவரு பிசிக்கல் ஃபார்ம்ல இருந்திருந்தாருன்னா அவர் நம்ம ஈகோவே டச் பண்ணுவாங்க. புரிஞ்சுதுங்களா? எப்பயுமே குரு கம்ஃபர்டா இருந்தாலுமே ஒரு குரு கூட இருக்கிறதே ரொம்ப ரொம்ப கடினம். நீங்க நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. நிறைய பொடியான குரு கூட நீங்க வளர்க்க கூட இருக்கலாம். ரியல் குரு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளா தான் இருப்பாங்க எப்பயுமே. ஏன்னா எப்பயுமே உங்க ஈகோவை கை வச்சுக்கிட்டே இருப்பாங்க. இப்ப வள்ளல் பெருமானுடைய முக்கியமான இன்னொரு ஐக்கான் என்னன்னா, அவர் தன்னை தாழ்த்தி கொண்டார். நம்ம வள்ளலார் ஐயா டிவோட்டிக்கும் சன்மார்க்கத்துல பயணிக்கிறவங்க, ஈவன் நீங்க எந்த ஸ்பிரிச்சுவல் பாத்துல வேணாலும் இருக்கலாம், எல்லாருக்குமே ஒரு விஷயம் சொல்றாரு, தன்னை காட்டாது முடித்தல். என்ன சொல்றாங்க? தன்னை காட்டாது முடிச்சதுன்னா ஒரு ரூமுக்குள்ள போய் நம்ம வெளியே காட்டிக்காம கதவு முடிக்கிறது அது கிடையாது. எப்பயுமே நம்ம என்ன பண்றோம், நம்மளோட நான் என்ன பண்ணுது, எப்பயுமே முன்னாடியே இருக்கும். பாத்தீங்கன்னா மேல இருந்துகிட்டே இருக்கும். அந்த ஈகோ அப்படியே இருக்கும். அதை அப்படியே கீழே விட்டுரு. ரொம்ப எளிமையா சொல்லிட்டேன். அது நீங்க ஒரு பக்கம் அடைச்சிங்கன்னா, இந்த இந்தியாவில எல்லாம் பாத்தீங்கன்னா வயல் இருக்கு இல்லைங்களா, நெல் விளைவிக்கிற வயல், அதுல இன்னொரு பெரிய தொல்லைன்னா இந்த எலி ஓட்டை போடும். இந்த எலி ஓட்டை என்னன்னா போய் கீழே இருக்கிறதெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். இந்த எலி ஓட்டையெல்லாம் அடைப்பாங்க.
ஒரு ஓட்டை அடிச்சீங்கன்னா மறு ஓட்டை வெளியே வரும், அந்த ஓட்டை அடிச்சீங்கன்னா இன்னொரு ஓட்டை வெளியே வரும். சரி, எல்லா ஓட்டையும் அடைச்சிட்டோம்னு நினைச்சா புது பக்கம் ஒரு ஓட்டை போட்டு வெளியே வரும். இது எப்படின்னா நம்மளோட ஈகோ அப்படிங்க. நீங்க ஈகோ இல்லைன்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. நம்ம யாரெல்லாம் ஈகோ இல்லைன்னு நினைக்கிறோமோ அவங்களுக்கு தான் பெரிய ஈகோவா வந்து நிற்கும். ஸோ வள்ளல் பெருமானார்கிட்ட நம்ம முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னா அவரோட பிரசன்ஸே பாருங்க. கையை எப்படி வச்சிருப்பாங்க பாத்துருக்கீங்களா? இந்த கையை வள்ளலாரைய கையை எப்படி வச்சிருப்பாங்க. இது கூட நிறைய ஸ்டோரி இருக்கு. என்கிட்ட கூட ஒருத்தர் சொன்னார், வள்ளலாரையோட ரகசியமே அந்த கையை திறந்தாருன்னு அதுக்குள்ள இருக்குங்க. என்னங்க, அங்க ஒரு மணி வச்சிருக்காங்க, அந்த மணி மட்டும் கிடைச்சா நம்ம ஜோதியா மாறிடலாம். இந்த மாதிரி நிறைய ஏழு கடல் தாண்டி இந்த மாதிரி நிறைய என்ன பண்ற இந்த மாதிரி ஸ்டோரிஸ் எல்லாமே இருக்கு. இந்த விசித்திரங்கள், இந்த மித் ஸ்டோரி எப்பயுமே நம்மளுக்கு பிடிக்கும். நாங்க மலேசியா வந்த பிறகு கூட இந்த மாதிரி நிறைய ஸ்டோரி கேட்பேன். நான் போன ஜென்மத்துல எப்படி, அந்த ஜென்மத்துல எப்படி, அந்த மலையில எங்க இருக்காமே, இந்த தாயத்துல இருக்காமே. இதெல்லாம் ஸ்பிரிச்சுவல்ல ஒரு பேசிக்ல வந்து இதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும். ஒண்ணுமே கிடையாது, ஒரு மணியும் கிடையாது, ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. ஏன்னா அதெல்லாம் அந்த மணியெல்லாம் தேவை, அந்த மண்ணாங்கட்டிலாம் தேவைன்னா நம்மளுக்கு 2 கண்ணு, 2 காது, உடம்புக்கு தேவையான எல்லாத்தையும் படைச்சவர்கள் என்ன பண்ணியிருப்பாரு, அதையும் கூடயே கொடுத்திருப்பாரு. அதையும் கொடுத்திருக்க மாட்டார். வள்ளல் பெருமான் ஒரு கேள்வி கேட்கிறாரு, காதுல நம்ம எல்லாம் ஓட்ட போடுறோம் இல்லைங்களா, ஓட்ட போடுறது அவசியம் அப்படின்னு நினைச்சு ஒருத்தரும் போடுறோம். உடம்புல இத்தனை ஓட்டையை போட்ட இறைவனுக்கு அது போட வேண்டிய அவசியம் வந்து என்ன பண்ணிருப்பாரு, அதே போட்டே அனுப்பிச்சிருப்பாரு இல்ல அப்படின்ற மாதிரிலாம் கேள்வி கேட்கிறாங்க. ஸோ ஐயா கையை இப்படி வைத்திருக்கிறது காரணம் என்னன்னா, அருட்பாளர் பாடுறாரு, கைவீசி நடக்க பயந்து, கைவீசி நடக்க பயந்து கைகளை கட்டியே நடந்தேன். கை வீசி நடக்கிறது வந்து அவருக்கு பயமா இருக்கு. ஐயோ நம்ம அகங்காரமா இருக்கிறோமோ, ஆணவமா இருக்கிறோமோன்னு கை அப்படி கட்டியே தான் இருந்தார். மேனியை வெளியே காட்ட அஞ்சி வெண்துகிலால் மேனியை மறைத்தேன். பஞ்சனை மேல் படுக்க பயந்தேன். என்ன சொல்றாரு, நல்லா பஞ்சு மெத்த போட்டு அதுல ஏறி படுக்க பயந்தேன். திண்ணை மேல் ஏறி கால் மேல் கால் போட்டு பேச பயந்தேன். இப்போ இதெல்லாம் நீங்க நெகட்டிவா புரிஞ்சுக்கிறேன். என்ன அப்படி பயந்துகிட்டே இருப்பாரா அப்படின்னா, ஏன்னா வள்ளலார் ஐயா பையன் பூஜ்ஜியமா இருக்கு சொல்றாரு. ஆனா அதோட அனுபவம் என்ன அப்படின்னா, இப்பேற்பட்ட ஒரு ஞானி என்ன பண்றாரு, தன்னை எவ்வளவுக்கு என்ன பண்ணிக்கிறார், உள்ள அடக்கி கொள்றாரு. இப்போ உங்களுக்கு புரியலாம், ஐயா அவர் அந்த வாழ்க்கையிலேயே வாழ்ந்தாங்க, இறை சிந்தனையிலே இருந்தாங்க. நம்மளும் உலகத்துல கமிட்ல இருக்கிறோம், நான் வேலைக்கு போறேன், அந்த இடத்துல பேசணும். நல்லா புரிஞ்சுங்க, இதெல்லாம் இந்த தன்மையை உங்களுக்குள்ள வச்சுங்க, புரிஞ்சுங்களா? ஏன்னா உலகத்துல வந்து இதை நீங்க இப்ப வேலை செய்யற இடத்துலயும் 4 பேரை மேனேஜ் பண்ற இடத்துலயும் காட்ட முடியாது. அந்த அடக்கம், அன்பு, தயவு, கருணை எல்லாம் நமக்குள்ள அந்த ஃபார்ம்ல இருக்கணும். வெளியே உலகத்துக்கு நம்ம எப்படி நம்ம காட்டிக்கணும் அப்படியே இருந்துக்கலாம். ஆனா உள்ள என்ன இருக்கணும், நமக்கு வள்ளல் பெருமானார்கிட்ட இருந்த குவாலிட்டி, அன்பு, தயவு, கருணை அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சாலும், நம்ம இன்னைக்கு சத்சங்கத்துக்கு வந்திருக்கிறோம். இதுக்கப்புறம் எப்பயுமே நம்ம ஒவ்வொரு நிமிடமும் கற்றுக்கொண்டே தான். எனக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு யாராவது சொன்னாலும், அந்த மாதிரி பேசினாலும் போது அந்த இடத்துல கிளம்பிடும். அதே மாதிரி இந்த ஸ்பிரிச்சுவல் பாலிடிக்ஸ் ஒன்று நடந்துகிட்டே இருக்கும். ஏன்னா இப்போ இந்தியாவில் நிறைய குரு மாஸ்டர்ஸ் இப்போ வராங்க. அவங்கவுங்க அங்கங்கே ஒரு சென்டர்ஸ் ஓப்பன் பண்ணோன்னு என்ன ஆகுது, அவங்கவுங்க எங்கேயும் போகாது, இதுதான் பெஸ்ட் அப்படின்றாங்க. என்னோட குருவும் சரி, நானும் என்கிட்ட சொல்றேன், நீங்க எல்லா இடத்துக்கும் போங்க, எல்லாரையும் பாருங்க, ஆனா கடைபிடிக்க தோணா. அது மாதிரி வந்து நம்ம என்ன பண்ணணும், கற்றுக்கொண்டே அதுக்குன்னு கடைசி வரைக்கும் கத்துக்கிட்டே வரக்கூடாது. கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு. அதனால வந்து எப்பொழுதும் நம்ம வந்து நமக்கு எதுவும் தெரியாது, நம்மளும் கற்றுக்கொள்ளணும் அப்படின்ற தன்மை, அந்த அடக்கம் வள்ளல் பெருமான்றது நம்ம கத்துக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய பாடம். சரியா? கண்டிப்பா நீங்க எல்லாரும் எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க எல்லாரும் ஞானிகளாக தான் இருக்கிறீங்க. ஏன்னா இந்த ஞாயிற்றுக்கிழமை வீட்டில் உட்காந்து என்ன பண்ணலாம், நல்லா ஃபோனு எல்லாம் வாட்ஸ்அப்லாம் ஃபேஸ்புக்லாம் பார்த்துட்டு நல்லா சாப்பிட்டு தூங்கலாம். ஆனால் அந்த நேரத்தை ஒதுக்கி எங்களுடைய அழைப்பையும் ஏற்று இங்கே வந்திருக்கிறீங்க, அதுக்கு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ நம்ம சத்சங்கத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட நான் கேட்க விரும்புறது, இந்த சத்சங்கத்தில் தான்
இதை நான் ஃபர்ஸ்ட் டைம் வள்ளலார்னு கேள்விப்பட்டு வரேன், எனக்கு ரொம்ப தெரியாது. ஸோ வள்ளலார் ஐயா அப்படின்றது எனக்கு இங்கே வந்த பிறகும் தெரியும், இல்லை இங்கே வந்து தெரிஞ்சுக்க தான் வந்திருக்கேன் அப்படின்றத மட்டும் கை தூக்கலாம். நம்ம நியூ, ஐம் வெரி நியூ அப்படின்றோம். நல்லாவே தூக்கலாம், ஒன்னொன்னா முளைக்குது. சரி, ரொம்ப சந்தோஷம். யாரெல்லாம் வடலூர் போயிருக்கீங்க? வடலூர் போனோம். ஓகே, ஸோ பாதி இது போக வேண்டியது இருக்கு. ஸோ வள்ளலார் ஐயாவை பற்றி நம்ம சில விஷயங்கள் பார்த்துட்டு நம்ம சத்சங்கத்துக்குள்ள போகலாம். வள்ளல் பெருமானார் வந்து 1823 1823 இறைவனால் இந்த பூமிக்கு வருவிக்க விட்டுறாரு. அது அவதாரம்னு சொல்லலாம், இல்லை பிறந்த நாள்னு சொல்லலாம். ஐயா பிறந்த ஊர் எங்க இருக்குன்னா சிதம்பரம். எத்தனை பேர் போயிருக்கீங்க? சிதம்பரம். ஸோ சிதம்பரம் பக்கத்துல மருதூர்னு இருக்கு. சிதம்பரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லான பிளேஸ். சிதம்பரம் பக்கத்துல தான் புவனகிரி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ராகவேந்திர சுவாமி ஒரு மகான், அவங்க பிறந்த ஊர் சிதம்பரம் பக்கத்துல தான் இருக்கு. இப்போ மகாபதார் பாபாஜி அப்படின்னு சொல்றாங்க, அவங்களதும் பக்கத்துல தான் இருக்கு, தரகம்பாடின்னு சொல்லுவாங்க. அடுத்து தயவு செய்து நீங்களாம் அங்க போனீங்கன்னா அடுத்த முறை மருதூர் ஒரு சின்ன குட்டி அழகான ஒரு கிராமம், அங்கதான் வள்ளல் பெருமானார் வந்து 1823 1823 அக்டோபர் மாதம் 5ஆம் தேதி இந்த பூமியில இறைவனால் அனுப்பி வைக்கப்பட்டார். அவர் வந்து பிறந்த உடனே ஒரு ஞானியும் வந்ததுக்கு ஒரு மெசேஜ் இருக்கும் இல்லைங்களா? இப்போ வள்ளலார் ஐயா இந்த பூமிக்கு வந்த பின்னாடி அவரே சொல்றாரு, நான் ஏன் இந்த பூமிக்கு வந்தேன் அப்படின்ட்டு ஒரு மெசேஜ் சொல்றாரு. அகத்தே கருத்து, அகத்தே கருத்து. அகம்ன்றதுனா என்னன்னா உள்ளே நீங்க புரிஞ்சுக்கணும், இன்சைட். அகம்ன்றது வந்து டார்க்கா இருக்கு, புறத்தே வெளுத்து, வெளி மெட்டீரியலைஸ்ட், வெளி உலகம் வெள்ளையா இருக்கு. இப்படிப்பட்ட மக்களையும் இப்படிப்பட்ட உலகத்தையும் சகத்தே திருத்தி சன்மார்க்க சங்கத்துல இந்த ஞான பாதையில கொண்டு வந்து அதன் மூலம் இறைவனை கொண்டு போய் சேர்க்கறதுக்குத்தான் அந்த பூமிக்கு வந்தேன் அப்படின்னு ஒரு பாடல்ல பெருமானார் சொல்றாரு. இப்ப அகம்னா எது அப்படின்னா ஆன்மா. ஆன்மா கருத்து இருக்கு, புறம்னு சொல்லக்கூடிய இந்த உலகியல் வந்து வெள்ளையா இருக்கு. புறத்திலேயே தான் நம்ம எப்பவுமே கவனம் செலுத்துறோம் இல்லையா? புறத்துல நல்ல ஆடை போட்டுக்கிறோம், புறத்துல நல்ல வீடு கட்டுறோம். ஸோ ஆல்வேஸ் எக்ஸ்டர்னல்லையே நம்ம டெவலப் ஆகுறோம். இன்டர்னலா நமக்குள்ள ஸ்பிரிச்சுவலா நம்ம ஆன்மா எப்படி இருக்கு அப்படின்னா கருத்து. ஸோ கருப்புன்னு நீங்க எல்லாரும் இந்த உலகியலா ஒரு கருப்பு கலர் சொல்றோம் அப்படின்னு நினைக்கிறோம். நம்ம எல்லாம் அஞ்ஞானத்துல இருக்கோம். அந்த அகன்ற ஆன்மா அஞ்ஞானத்துல இருக்கு. இப்படிப்பட்ட மக்களை நான் மாத்துறதுக்கு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி ஒரு பாடல்ல சொல்றாங்க. பெருமானார் பின்னாடி பாத்தீங்கன்னா அதிகமா வாழ்ந்தது இந்த விஷயம் நீங்க சொல்லும் போது நிறைய பேருக்கு ஒரு என்ன சொல்றது, ஒரு புதிய விஷயமா இருக்கும். பொதுவா ஞானிகள், மகான்கள், யோகிகள் எங்க இருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க? எங்க இருப்பாங்க? ஏதோ காடு, மலை. வள்ளல் பெருமானார் எல்லா ஞானிகள் மகான்களையும் எவ்வளவு வித்தியாசம்னா, வள்ளல் பெருமான் எல்லா ஞானிகளும் என்ன ஆடை உடுத்தி இருப்பாங்க? காவி இல்லையா? ஒரு துறவினா காவி கசாயம் அதான் உடுத்தி இருப்பாங்க. பெருமானார் அதுலயே ஒரு மிகப்பெரிய விஷயம் பாத்தீங்கன்னா வெள்ளாடை உடுத்தி இருக்கிறாங்க. ரெண்டாவது ஒரு பெரிய என்னன்னா எல்லா ஞானிகளும் தனித்து காடு, மலை, குகை. இப்ப நீங்க சித்தர்களை தேடி போறீங்கன்னா இந்தியா போனா சதுரகிரி போவாங்க, வெள்ளையங்கிரி போவாங்க, சித்தர்களை தேடி போவாங்க இல்லைங்களா? வள்ளல் பெருமான் அதிகமா வாழ்ந்த இடம் எது அப்படின்னா நீங்க இப்ப பார்க்கக்கூடிய சென்னை. நிறைய பேருக்கு சென்னைனாலே பிடிக்காது, ஒரே டிராபிக், அவ்வளவு சத்தமா இருக்குன்னு. ஆனா அன்னைக்கு சென்னை இது கிடையாது. அது ஒரு நம்ம சின்ன ஊர். நீங்க சென்னை போனாலும் அவசியம் இந்த இடத்த பாருங்க. 7 கிணறு அப்படின்னு ஒரு பகுதி இருக்கு, வள்ளலார் நகர்னே இருக்கு. அங்கதான் பெருமானார் 35 வயது வரைக்கும் அந்த இல்லத்துலதான் இருக்கிறாங்க. பின்புதான் சென்னையை விட்டு வெளியே போயிடுறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, இந்த சென்னை வாழ்க்கை வந்து எனக்கு ஆன்மீகத்துக்கு தடையா இருக்குன்னு ஓடிடுறாரு. எனக்கு மனசுலாம் நடுங்குது, உள்ளம்லாம் நடுங்குது, இந்த படோடாபம், இந்த மெட்டீரியல் லைஃப்னு சொல்லிட்டு பெருமாள் சிதம்பரம் நோக்கி தான் மறுபடியும் வர்றாரு. எங்க இருந்து தொடங்கினாரோ அங்கதான் வர்றாரு. சிதம்பரத்துல சில காலம் தங்கி இருக்காங்க. சிதம்பரத்துல இருந்து பின்னாடி அங்க சில நிறைய மாற்றங்கள் கொண்டு வரணும்னு நினைக்கிறாரு. ஆனா அதற்கு வாய்ப்பு குறைவா இருந்ததுனால ஒரு அன்பர் வேண்டுகோளுக்கு இணங்க அவருடைய வீட்டுல போய் தங்குறாரு. இப்ப இருக்கிற வடலூருக்கு பக்கத்துல கருங்குழி அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு. நீங்க அங்க போனீங்கன்னாலும் பார்க்கலாம். அந்த இல்லத்துல ஒரு சின்ன அறை, ஒரு 9 ஆண்டுகள் அதிகபட்சம் சொல்ல போனா அந்த அறையோட அகலம் வந்து ஒரு 4 அடி,
இந்த பக்கம் ஒரு 10 அடி, ஒரு 10க்கு 4 அறையில தான் 9 ஆண்டுகள் வாழ்றாங்க. அந்த அறையில தான் பாத்தீங்கன்னா நீங்க வடலூர் போனீங்கன்னா தண்ணீரில் விளக்கரித்த இல்லம்னு சொல்லுவாங்க. நீங்க அந்த இல்லத்தை பார்க்கலாம். அங்கதான் ஐயா இருக்காங்க. அங்க இருந்துதான் அவரோட எல்லாமே, அவரோட டீச்சிங்ஸ், அவரோட பாடல்கள் எல்லாமே வெளிப்படும். அங்க ஊர்ல பெருமானார் வாழும் பொழுது பெருமானார் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மாப்பிள்ளை சுவாமின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? மாப்பிள்ளை சுவாமின்னு. ஏன்னா அவ்வளவு அழகா இருப்பாங்களாம். பெருமானார் அந்த இல்லத்துல அங்க இருக்கும்போது அவரோட வயசு 41. ஆனா பார்க்கறதுக்கு ஒரு 19-20 வயசு பையன் மாதிரி இருப்பாங்க. அங்க இருக்கும்போது நிறைய விஷயங்கள் மக்கள் பார்த்திருக்காங்க, நிறைய அற்புதங்கள். என்னன்னு பாத்தீங்கன்னா பெருமானார் அந்த இல்லத்துல இருந்தாலும் பகல்ல எங்கேயாவது நெற்கடனைகள்ல மர அடிவாரத்துல அமைதி உட்கார்ந்து இறைவனை பாடுறது, துதிக்கிறதுன்னு தனிமையில இருக்கும் பொழுது அந்த ஆடு மாடு மேய்ச்சிட்டு இருக்கக்கூடிய சிறுவர்கள்லாம் ஐயா கிட்ட உட்கார்ந்துருப்பாங்க. அப்ப ஐயா கிட்ட ஒரு விளையாட்டு விளையாடுவாங்க. நீங்க கேட்டீங்கன்னா ரொம்ப பெரிய விசித்திரம். அந்த பசங்கள்லாம் உண்மையிலேயே கிஃப்டட்னு நினைக்கலாம். அந்த ஆடு மேய்க்கிற குச்சி இருக்கு இல்லைங்களா, அதை வச்சு ஐயா உடம்ப அடிப்பாங்க. அடிச்சா குச்சி உள்ள போய் வெளியே வரும். அப்புறம் ஐயா உடம்புக்குள்ள கையை விட்டு எடுப்பாங்களா, உடம்புக்குள்ள கை போயிருப்பான். இதை அந்த பசங்க எல்லாம் விளையாட்டா செஞ்சுட்டு இருப்பாங்க. அடுத்து பெருமானார் அங்க நடந்து வரும்பொழுதே ஒரு கற்பூர வாசனை வரும், சந்தன வாசனை, கற்பூர வாசனை எல்லாம் வரும். அந்த அளவுக்கு அங்க தேக மாற்றங்கள் நடந்து பெருமானார் இருக்கிறாங்க. அங்க இருந்துதான் இந்த சன்மார்க்க கருத்துக்கள், அருட்பா, இந்த தாட்டே உருவாகுது. அங்க இருந்துதான் பெருமானார் என்ன பண்றாருன்னா, இன்னைக்கு நீங்க வடலூர் போனீங்கன்னா ஒரு பெரிய ஒரு காலி கிரவுண்ட் இருக்கும். அது பெருவழின்னு சொல்லுவோம். ஒரு ஏறத்தாழ ஒரு 100 ஏக்கர் நிலம். அங்கதான் நீங்க ஞான சபை, வள்ளலார் ஐயா கட்டி அந்த சபை இருக்கும். ஆனா முத பெருமானார் சபை கட்டல. பெருமானார் முதல்ல கட்டியது எது அப்படின்னா தர்மசாலை. அங்க 1860 1860s ஐயா தர்மசாலை உருவாக்குறாங்க. தர்மசாலைன்னு என்னன்னா தர்மத்தின் வழி நடத்த. அங்க வரக்கூடிய எல்லாருக்கும் பசின்ற வரவங்களுக்கு எல்லாருக்கும் உணவு கொடுக்க வேண்டும் சொல்லிட்டு 1860 அந்த சாலை உருவாக்குறாங்க. அப்போ நீங்க இந்தியாவில் கடுமையான பஞ்சம். நீங்க எப்படிப்பட்ட பஞ்சம் நினைச்சீங்கன்னா, இப்போ உங்களுக்கு நிறைய பேர் தூக்கம் வருது இல்லைங்களா, அதெல்லாம் வராது. எப்பேற்பட்ட பஞ்சம் அப்படின்னா, வரலாற்றுல இதெல்லாம் வரலாற்றுல கிடையாது, செவி வழி செய்திகள். பெருமானார் தர்மசாலையை கட்டணும்ன்ற ஒரு எண்ணம் வருது. அதுக்கு வேலைகள் நடக்குது. கட்டிட்டு ஐயா சாப்பாடு போடல, கட்டிட்டு இருக்கும் போதே சாப்பாடு போட ஆரம்பிச்சிட்டாரு. அதுவே ஒரு பெரிய மெசேஜ் தெரியுங்களா. ஒரு தாட்டு வந்தோடனே நம்மளாம் நினைப்போம், நான் ஒரு இடம் வாங்கி ஒரு ஆசிரமம் கட்டி அதுக்கப்புறம் நான் அங்க தியானம் பண்ணுவேன் அப்படின்லாம் இல்லை. அதுக்கப்புறம் நான் சேரிட்டி பண்ணுவேன் இல்லை. அந்த சேரிட்டி பண்ணணும், அதுக்கு ஒரு ஸ்பேஸ் உருவாக்கும் பொழுதே ஒரு மரத்தடியில அன்னதானத்தை ஆரம்பிச்சிட்டாங்க ஐயா. அங்க அன்னைக்கு சாப்பிட வர்றதுக்காக, அதாவது ராமலிங்க சுவாமின்னு ஒருத்தர் முக்காடு போட்டிருப்பாரா, அவர் சோறு போட போறாருன்ற செய்தி கேள்விப்பட்டு 50-60 கிலோமீட்டர் ஜனங்கள் நடந்து வந்திருக்காங்க. அவங்க எல்லாம் சாப்பிட்டு 1 வாரம் 10 நாள் ஆச்சு. அப்பேற்பட்ட பஞ்சம் இந்தியாவில் அந்த நேரத்துலதான் உலகத்துல அந்த தமிழர்கள் எல்லாம் உலகம் முழுவதும் மைக்ரேட் ஆனது அந்த நேரம் தான். ஏன்னா அந்த நேரம் எதுவுமே இல்லை, அங்க சாப்பிட எதுவுமே இல்லை, மழை இல்லை, அப்படியே காஞ்சி இந்தியாவே பஞ்சத்துல இருக்குது. அப்ப சாப்பாடு கிடைக்க போகுதுன்னு குடும்பமா நடந்து 1 நாள் 2 நாளைக்கு முன்னாடி அங்க எல்லாம் உட்காந்துட்டாங்க. ஆனா அன்னைக்கு அங்க சமைக்கப்பட்டது ஒரு 100-200 பேருக்கு. ஆனா ஆயிரக்கணக்கான மக்கள் சாப்பிட்டு இருக்காங்க. சாப்பாடு அங்க நடந்துகிட்டே இருக்கு. இப்போ அன்னைக்கு பெருமானார் தர்மசாலை உருவாக்குனது அன்றைய காலமே அப்படி இருந்திருக்கு. அதோட இல்லாம இந்த பசி தவிர்த்தல் அப்படின்றது உலகம் முழுவதும் சென்று எங்கெல்லாம் மக்கள் உணவு கிடைக்கணும், எல்லாருக்கும் உணவு போகணும் அப்படின்றத பெருமானார் உருவாக்குனதுனால இன்னைக்கு வரைக்கும் பாருங்க, இன்னைக்கு மலேசியாவில் எவ்வளவு தர்மசாலைகள் தொடங்கி ஏதாவது ஒரு உதவி பண்றாங்க, அன்னதானம் கொடுக்குறாங்க, ஏதாவது உதவி. அப்ப அந்த அன்னதானம் அப்படின்றது வெறும் அன்னதானம் மட்டும் கிடையாது, மற்றவர்களுக்கு என்ன பண்ணணும், நீங்க கொடுக்கணும், மற்றவர்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ற அந்த உபகாரிக்கணும். சம்பாதிச்சு நமக்கு தேவையானதை உருவாக்கி நான் மட்டும் வாழ்றது கிடையாது வாழ்க்கை, நீங்க மற்றவர்களுக்கு தர்மம் செய்யணும் அப்படின்ற அந்த ஒரு சிந்தனையை நீங்க விதைச்ச. இன்னைக்கு நீங்க யாரெல்லாம் வடலூர் போனாலும் சரி, புதுசா போனீங்கனாலும் நீங்க போய் பாருங்க, அந்த அடுப்பு இதுவரைக்கும் அணையாமல் எரிந்து கொண்டு உணவு கொடுத்துக்கிட்டே இருக்கு. அந்த தர்மசாலைன்ற தாட் அங்க மட்டும் இல்லை,
இப்ப நாங்க திருவண்ணாமலையில பண்றோம், தமிழ்நாட்டுல இது மாதிரி நிறைய இடங்கள் இருக்கு. இன்னும் வெளிநாடுகள்ல கூட என்ன பண்றாங்க, ஹோம்லெஸ் பீப்புளுக்கு, என்னோட நண்பர்லாம் பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியால இருக்காங்க, அவங்க எல்லாம் ஹோம்லெஸ் பீப்புளுக்கு எல்லாம் அங்கேயும் போய் என்ன பண்றாங்க, வளர்ந்த நாடுகள்லயும் ஹோம்லெஸ் பீப்புள் இருக்காங்க, உணவு கொடுக்குறாங்க. அன்னைக்கு 1860 ஒரு தாட்டு வள்ளலார் ஐயா போடுறாரு, உலகம் முழுவதும் பாருங்க. சோ அந்த தர்மசாலையில இருந்து நமக்கு கிடைக்கிற மெசேஜ் என்ன அப்படின்னா, மற்றவர்களுக்கு என்ன பண்ணணும் சொல்லுங்க, சொல்லுங்க, கொடுக்கணும். மற்றவர்களுக்கு நமக்கு மட்டும் கிடையாது, கொடுக்கறன்றது எல்லா விதத்தையும் நம்ம கொடுக்கணும். பட்டணத்து சுவாமி சொல்வாரு, செல்வம் கொடுத்ததே மற்றவர்கள் கொடுப்பது என்று அறியாத மக்களுக்கு நான் என் சொல்வேன் கட்சி ஏகம் அப்படின்பார். அதனால அந்த தர்மம். ரெண்டாவது பாத்தீங்கன்னா பெருமானார் 1860 அத தர்மசாலையை தோற்றுவிக்கிறாங்க. பின்பு பெருமானார் என்ன பண்றாங்கன்னா, சிறிது காலம் அன்பர்கள்ட்ட அந்த தர்மசாலை பொறுப்பை கொடுத்துட்டு 1870 1870s இருந்து 1874 வரைக்கும் அந்த தர்மசாலை அந்த வடலூர் பகுதியில இருந்து ஒதுங்கிடுறாங்க. ஒதுங்கி தனிமையிலே இருக்கிறாங்க. அந்த இடம் தான் பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க வடலூர் போனீங்கன்னா அங்க ஒரு 10 கிலோமீட்டர் மேட்டுக்குப்பம்னு ஒரு இடம். அது ஒரு சின்ன கிராமம், இன்னைக்கே அது கிராமம் தான். அன்னைக்கு ஒரு 4-5-10 வீடு இருக்கும், ஒரு மண் செவர் இருக்கக்கூடிய ஒரு வைணவ மடம் அது. ஆனா அது ரொம்ப நாள் பயன்படுத்தாம இருந்ததுனால அதை துறைச்சு மக்கள் கொடுக்குறாங்க. ஐயா அங்க தனித்தே தான் இருக்கிறாங்க. அங்க இருக்கும் பொழுது 6 மாதம் இல்லது எப்பயாவது ஒரு இடம் வெளிப்படுவார், எப்பயாவது வெளியே வருவாங்க. அப்ப எப்ப சாப்பிட்டாங்க, எப்ப தூங்குனாங்க, எப்ப படுத்தாங்கன்னு யாரும் பார்க்கல. அப்படி எப்பயாவது வெளியே வரும்போது அன்பர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, தண்ணியை நல்லா காய்ச்சி, ஐயா ஏதோ ஆகாரம் எடுத்துக்கொள்ள மாட்டாங்க, வெளியே வரும்போது தண்ணியை நல்லா காய்ச்சி அதுல நாட்டு சர்க்கரை போட்டு கொதிக்க கொதிக்க அப்படியே கொடுப்பாங்க. அந்த தண்ணியை தான் ஐயா குடிப்பாங்க. வேற எதுவும் உணவு உண்டதெல்லாம் கிடையாது. அப்பொழுதே பெருமானாருக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, தேகம் மாற்றங்கள் இருந்துருச்சு. இன்னொரு செவி வழி செய்தி இருக்கு. பெருமானார் ஒரு சின்ன அறையில தான் உள்ள இருப்பாங்க. இருக்கும் பொழுது யாரும் உள்ள வர வேணாம்னு சொல்லியிருக்கும் போது அவர் கூட இருந்த ஒரு அணுக்க தொண்டர் அனுமதி இல்லாம உள்ள போறாங்க. போகும்பொழுது பாத்தீங்கன்னா அந்த பகுதியில் நிலக்கரி நிறைய இருக்கும். ஒரு மைன்ஸ் நீங்க இப்ப போனாலும் பார்க்கலாம். அந்த நிலக்கரியை சுத்தி தணல் போட்டு எரிச்சு சுத்தி வச்சுட்டு பெருமானார் நடுவில் இருந்திருக்காங்க. சோ அந்த தேக மாற்றத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க பெருமானார். ஏன்னா நிறைய பேர் இதை கேள்விப்பட்டு கூட அவங்கள சுத்தி நெருப்பரிச்சு நடுவில் உட்கார்ந்து பாக்குறாங்க, ஒண்ணு நடக்காது. அவரு செஞ்சதெல்லாம் வேற விஷயங்கள். சோ அந்த மாதிரி இருக்கும்போது உள்ள தெரியாம அந்த நிலக்கரி தணல் எல்லாமே என்னன்னா ஐயா மேலையும் படுது, அது இவர் மேலையும் பட்டுருது. அவருக்கு ஒண்ணுமே ஆகல உடம்பு, இவர் மேல பட்டுதான் புண்ணாயிடுது. உடனே திட்டுறாரு, உடனே யாரும் உள்ள வர சொல்ல, வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு மருந்து போட்டு விட்டு இது மேல யாரும் உள்ள வராதிங்கன்றாரு. அப்ப அந்த தேகத்தை மாற்றம் நடந்துகிட்டு இருக்கு. பெருமானார் இப்ப நீங்க இந்த பாக்குற ஓவியங்கள் இது எல்லாமே நம்ம வரைஞ்சது. இன்னும் நிறைய சண்டைகள்லாம் கூட இருக்கு. நீங்க இங்கேயும் சரி எல்லா ஊர்லயும் இதுதான் வள்ளலாருடைய ஒரிஜினல் போட்டோ நாங்க பார்த்தோம், எதுவுமே கிடையாது. நீங்க இதுதான் வள்ளல் பெருமானார்னு நீங்க சுருக்கிட்டீங்கன்னா அப்ப நம்ம இன்னும் தாட்ல சுருங்கி இருக்குன்னு அர்த்தம். நமக்காக நம்ம ஒரு ஃபார்முக்காக ஒரு முக்காடு போட்டு ஒரு சுவாமி இருந்தாங்கன்றதுக்காக இந்த உருவமை தவிர நம்ம எல்லாரும் வள்ளலாத, நீங்களும் வள்ளலார், நானும் வள்ளல் பெருமானாத. பெருமான் இறைவன் இல்லாத இடம் இல்லை, எப்படியோ அது போல தேகத்தை மாற்றிக்கொண்டார். அப்ப ஏன் வள்ளல் பெருமானாரை இருக்கும் பொழுது 9 முறை புகைப்படம் எடுக்க முயற்சி பண்றாங்க? நீங்க கேட்கலாம், அப்ப போட்டோ இருந்ததான, கேமரா இருந்தது. சென்னையில இருந்து ஒரு மிகப்பெரிய பிரபலமான ஒரு புகைப்பட கலைஞரை வர வச்சு தெரிஞ்சு அப்புறம் மரத்து மேல ஏறிலாம் எடுத்திருக்காங்க தெரியாமலாம். எந்த விதத்திலையும் தெரியவே இல்லை. அது தெரிஞ்ச பின்னாடி ஐயா கூப்பிட்டு சத்தம் போறாரு, இந்த மாதிரி பைத்தியக்காரதனமான விஷயங்கள்லாம் செய்யாதீங்க, என்ன வணங்காதீங்க, இறைவனை மட்டும் வணங்குங்கன்னு சொல்லிட்டு அவருக்கு விருப்பமே கிடையாது. இந்த உருவம் என்பதும் அன்பர்களால வரைஞ்சது. அப்ப பெருமானாருக்கு உருவம்னா அந்த போட்டோல விழுகவே இல்லை. ஒரு தகவல் இருக்குது, அது உண்மையான்னு தெரியல. பெருமானார் ஒரு குரூப் போட்டோல எடுக்கும் பொழுது எல்லாரும் இருந்ததாகவும், ஐயா உட்கார்ந்து இடம் எம்டியா இருந்ததாகவும், அந்த நெகட்டிவ் எங்கேயோ இருக்குன்னு பட் ஆனா அதெல்லாம் வெளிப்படல. ஆனா பெருமானாருக்கு இந்த படங்கள் எல்லாமே என்னன்னா நம்ம வரைஞ்சதுதான். ஸோ அங்க போய் பெருமானார் 4 ஆண்டுகள் அந்த மீட்டுக்கு போன்ற இடத்துல இருக்கிறாங்க. அங்க இருந்துதான் 1872 1872 பெருமானார் அந்த ஞான சபையை அமைக்கிறாங்க. இன்னைக்கு நீங்க வடலூர் போனீங்கன்னா எண்கோண வடிவில் இருக்கு, நான் அதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அந்த சபையை அமைக்கிறாங்க. அது 1872
பின்பு 74 தான் பெருமானார் என்ன அடைகிறாங்க, சித்தி நிலைன்னு சொல்லுவாங்க. பெருமானாருக்கு வந்து மரணம் இல்லை, பெருமானாருக்கு சமாதி கிடையாது. வள்ளல் பெருமானார் 1874 தைப்பூசத்தன்னைக்கு, நம்ம அற்புதமான இடத்துக்கிட்ட பேசலாம், பத்திரிகையோட தைப்பூசம் தான் ஃபேமஸ் இல்லைங்களா. இந்த தைப்பூச தினத்துல பாத்தீங்கன்னா பௌர்ணமி இரவு 12 மணிக்கு பெருமானார் திருக்காப்பிட்டுக் கொள்ளுதல் சொல்லுவாங்க. அதாவது அன்பர்களுக்கு அன்று உபதேசம் செய்துவிட்டு, இந்த அறைக்குள்ள நான் 10-15 தினம் இருக்க போகிறேன், அறையை திறந்து பார்க்க வேண்டாம். அப்படி அறையை திறந்து பார்த்தாலும் அறை வெறும் அறையாக தான் இருக்கும், ஆண்டவர் என்னை காட்டி கொடுக்க மாட்டார்னு சொல்லி அன்பர்கள் உபதேசம் பண்ணிட்டு, தான் அதுவரை வழிபட்டு கொண்டிருந்த அந்த தீபத்தை வெளியே வச்சிருந்தார். வெளியே வச்சுட்டு உள்ள போயிட்டு வெளியேதான் தாழ்பால் போடுறாங்க, திருக்காப்பிட்டு கொள்ளுது. அதுக்கப்புறம் அறையை திறக்கல. ஆங்கில அந்த நேரம் பிரிட்டிஷ் டைம்ன்றனால ஐயாவை பத்தி நிறைய வதந்திகள் கிடக்கும். அப்போ ஒருத்தருடைய மறைவை பத்தி ஒரு உறுதிப்படுத்தணும் இல்லைங்களா அந்த கலெக்டர். ஸோ அதுக்காக அந்த அறையை திறந்து பார்க்க வராங்க. உள்ள போக வேணாம்னு சொல்றாங்க. ஆனா அவங்க உள்ள அறையை அந்த அன்னைக்கு இருந்த வடார்காடு கலெக்டர் உள்ள போய் பார்க்கறாங்க. அது வெறும் அறை தான் இருக்கு. அந்த கெசட் ரிப்போர்ட் கூட இன்னும் கடலூர்ல இருக்கு. ஸோ பெருமானார் 1874 இந்த தேகத்தை சுத்த பிரணவ ஞான தேகமாக மாற்றிக்கொண்டார். ஜோதி ஆயிட்டாங்க, ஒளி ஆயிட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்றதெல்லாம் கூட அது சரியான வார்த்தை கிடையவே கிடையாது. இந்த தேகத்தை அழியாத தேகமாக நித்திய தேகமாக மாற்றிக்கொண்டார். இப்ப நீங்க எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரலாம், இப்ப வள்ளலார் ஐயா எங்க இருக்கு? வள்ளலார் ஐயா எங்க இருக்காரு? யாரா சொல்ல முடியுமா?